ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இருங்க கைஸ் 99 நைட்ஸ் இன் ஃபாரஸ்ட் சர்வைவல் இந்த கேம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி வந்து நம்மக்கிட்ட ஒரு 8 டைமண்ட் இருக்குது. சரி வாங்க ஸ்டேடாக வீடியோக்குள்ள போயிடலாம். டைம் வேஸ்ட் ஆக வேணாம், ஏன்னா நமக்கு வந்து இது ரொம்பவே பெருசாக போகும். நம்ம வந்து ஒன் மேன் ஆர்மி, அதாவது ஒருத்தர் தான் விளாடுறோம். ஒருத்தர் தான், நான் மட்டும்தான் விளாட்றேன். நம்ம குட்டி பிரதர் வந்து அங்கே இருக்கார், அவருக்கு இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கார். ஓகே, இதோ ஸ்டேட்டாக வந்துட்டோம். அப்புறம் இந்த வீடியோ பார்த்துருக்கவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். முதல்ல எடுத்தோடனே எங்கடா ஆக்ஸ் இதோ வந்துடுச்சு. டைம் வேஸ்ட் ஆகாமல் பன்னி ஃபீட்டை தேடலாம். ஸ்விங்கு இல்லை, இருங்க ஃபஸ்ட்டு கொண்டுடலாம். எதுக்கு தேவைலாம்? பன்னி ஃபீட் கிடைக்கல, ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே ஒரே இடத்துல நின்றால் நல்லாயிருக்கும். சூப்பர், பன்னி ஃபீட் கிடச்சிச்சு. சூப்பர். நமக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பொருள்னால் அது இந்த பன்னி ஃபீட் தான். இதை வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணலாம் ஒருத்தர்கிட்ட. ஓகே, ஃபஸ்ட்டு இதில் கொட்டிடலாம். ஃபயர் வந்து எடுத்துகிட்டு உடனே வந்து எடுத்துகிட்டு போட வேணாம். நம்ம கொஞ்சம் ஃபுட்டுலாம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் பொறுமையாக எடுத்துகிட்டு வந்து போடலாம். ஓகே, இதோ இருங்க கைஸ், டக்கு டக்குன்னு போட்டுடலாம். ஏன்னா இப்போ டைம் வேஸ்ட் ஆகுனா ரொம்ப பிரச்சனை ஆயிடும். இங்கே இருக்க எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணிட்டு அப்போ தான் நமக்கு ஃபாக்ஸ் தொல்லை அதிகமாக இருக்காது கைஸ். அதுதான் மெயின் விஷயம். அவங்ககிட்ட ட்ரேட் பண்ணிட்டு அப்புறமா மேப்பை பெருசாக்கிடலாம். மரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு வெட்டிடலாம். என்ன ஃபாஸ்ட்டாக பேசுகிற அப்படின்னு கேட்காதீங்க கைஸ், ஏன்னா வீடியோ டக்கு டக்குன்னு முடிக்கணும். டைனோ கிட்ட வேறு நம்ம சேவ் பண்ணோம் கைஸ். ஆல்ரெடி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. இந்த விளம்பரமாக வந்து ஷபா, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது பிரச்சனை இல்லை, ஆனால் இது கேம் விளாடும்போது ஜாலியாக தான் கைஸ் இருக்குது. அதுமாதிரி நீங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா கூடிய சீக்கிரம் நம்மளும் பெரிய யூடியூபராக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி பார்ப்போம். ஓகே, ஆல்ரெடி ஒரு சில நிறைய மரம் வெட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் ஃபஸ்ட்டு போட்டலாம். ஏன்னா நமக்கு பெட்டு தான் ஃபஸ்ட்டு மெயின், அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள்லாம். பரவாயில்லைங்க, ஒரு டே ஆனாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். மரத்தெல்லாம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வெட்டிடலாம். எதுவும் மறையிலல்ல, மறையில கைஸ், எதுவுமே மறையில. இதுவரைங்க வெட்டிடலாம். எல்லா மரத்தையும் வெட்டிட்டு இதுதான் லாஸ்ட் மரம். ஒவ்வொரு மரமாக அங்கே எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம். என்ன சாம்பிளிங்ஸே வரல சீடு? வந்திருக்கு, ஆனால் நான் தான் பார்க்கல. ஆக்சுவலி இங்கே நட்டு வச்சிடலாம். என்ன ப்ரோ இது? ஃபஸ்ட்டு எதுவுமே அதுக்குள்ளே போட வேணாம். அதுக்குள்ளே போட்டால் பிரச்சனை வந்துடும். ஒன்றா எடுத்துகிட்டு இன்னொன்று ட்ராக் பண்ணிட்டு போகலாம். அன்ஸ்டோர். ஓகே, நைட் வந்துருச்சு. ஆனால் நைட்டு பிரச்சனை வராது. அதாவது நாளைக்கு வந்து அந்த ட்ரேடர் வந்துடுவார். இங்கேருந்து எடுத்துகிட்டு போட வேணாம். நம்ம ஆல்ரெடி இதோ இங்கெல்லாம் வெட்டி வச்சுருக்கோம்ல, இங்கேருந்து எடுத்துருப்போம். அந்த டீர் வந்திருக்கும் நேரத்துக்கு, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இதோ அங்கே நிற்கிறான். எத்தனை வந்திருக்கு? 13. எவ்வளோ தேவை? 20 தேவை. இதோ இருங்க கைஸ், இன்னொரு 7 வுட்டு தான் தேவைப்படுது. இதோ இங்கே கொஞ்சம் இருக்குது, இங்கே ஒரு 3 இருக்குது. நாளைக்கு அந்த இவன் வேறு வந்துடுவான். 7 வுட்டு இருக்குது. ஏன் ப்ரோ பண்ணலன்னு கேட்டிங்கன்னா, அப்புறம் நமக்கு வேறு அங்கே கேம்ப் ஃபயருக்கு வேறு நிறைய தேவைப்படுது. நம்ம வேறு மேப்பை பெருசாக பண்ணல, அதனால் இதோ இதுலேருந்து எடுத்துகிட்டு போயிடலாம் போதும்னு நினைக்கிறேன். ஐயோ டேய், ஒன்று தேவையா?
இதுலேருந்து எடுத்துகிட்டு போகலாம். இங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு மரம் இருக்குது. டேய் நீ எப்படா வந்த? என்னடா ஒன்றுமே தெரில. ஓ அப்போ அது வேஸ்ட்டா கைஸ்? வேஸ்ட்டு கைஸ். கேம்ப் ஃபயரை பற்ற வச்சிடலாம். பன்னி ஃபிட்டிங்கை தான் போட்டேன், ஆனால் அது எங்கே இருக்குன்னு தெரியல. இது இங்கே இருக்குது. இதை இவர்கிட்ட கொடுத்துட்டு குட் ஆக்ஸ் வாங்கிக்கலாம். இருங்க டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா இங்கே கொஞ்சம் தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டுடலாம். இதோ மரத்தை அங்கே வெட்டிடலாம். மரத்தை பக்கத்தில் வெட்டி போட்டோன்னா அவ்வளோ. ஓ அங்கிரி அவ்வளோதான். இருங்க ஃபுட்டுக்கும் அதே நேரம் இம்பார்ட்டன்ட் தரணும். இப்போதைக்கு நம்ம அந்த இதை அடித்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே 2 இருக்குது, அவ்வளோதாங்க. இதை எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டுட்டு அடுத்து அந்த வுட்டு வெட்டி வச்சுருந்தோம்ல, ஓகே அதில் போட்டுட்டோன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம். இங்கே ஒன்று இருக்கும். ஸோ ஆக்சுவலி 3 நிமிஷம் தான் இது இப்படி இருக்கும். இங்கே இருக்குது. இந்த ட்ரீஸ்லாம் டக்குன்னு வெட்டணும், ஏன்னா அதுதான் நமக்கு பெரிய பிரச்சனை. கிச்சனா அது இங்கே கொடுத்துருக்காங்க. 3 wood இருக்குது. கரெக்டாக 3 wood இருக்குது. இன்னொன்று சாம்பிளிங்கை பிளான் பண்ணிட்டு இந்த வுட் எடுத்துகிட்டு போகலாம். நைட் இஸ் அப்ரோச்சிங். ப்ரோ என்ன ப்ரோ அது? ஃபயர் ஹேஸ் போன் அவுட். அது இது பார்த்துக்கலாம். நமக்கு பிரச்சனை இல்லை கைஸ், ஏன்னா இப்போதைக்கு டீர் வராது. வந்தாலும் அவ்வளோவா பெருசாக இருக்காது. சூப்பர். இப்போவும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். டீர் உடனே வராது. ஏதோ வீடு இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு நைட்டு இங்கேயே சர்வே பண்ணலான்னு இருக்கேன். அப்பா என்னங்க அது? இது மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியும். இதை வச்சு என்ன பண்ணுறது? சூப்பர் செம்ம லூட். ஓ இன்னும் இருக்கா கைஸ்? 70 ரூபா இருக்குது. ஆனால் அந்த 70 ரூபா வச்சு என்ன பண்ணுறதுன்னா எனக்கும் தெரியல. பயமாக இருக்குது. இப்படி வெட்டினா கொஞ்சம் டீர் வந்தாலும் பார்த்துக்கலாம், ஆனால் அது மேலே படாது. நம்ம சாம்பிளிங்ஸ் வந்து இங்கே இதுக்கு பக்கத்தில் பிளான் பண்ணிடலாம். ஸோ இந்த ட்ரீஸ்லாம் வெட்டிடலாம். அது வேறு எங்கேருந்து வரும்னு தெரில.
சூப்பர் கைஸ், செம்ம. டக்கு டக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இதெல்லாம் விட்டுட்டு இப்போ நமக்கு உல்ஃப் தேவை. பிளேஸ் த ஸ்கிராப் இந்த கிரைண்டர். கார்னிவல்ஸ் இன்டால் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. முதல்ல ஒரு பெட்டை வாங்கி போடணும். பெட்டு கிராஃப்ட். ஒரு பெட்டு கிராஃப்ட்டு. ஓகே, வாங்கியாச்சு. பிளேஸ் பெட் போட்டுட்டோம், பெட்டு போட்டோம். இதெல்லாம் நம்ம நைட்டு கூட பார்த்துக்கலாம். இதை போய்ட்டு டாய் இங்கே போட்டுடலாம். இப்போ நமக்கு உல்ஃபோட பெல்ட்டு தேவை. எங்கே அந்த ட்ரேடர் போயிட்டாரா? ஆமாம், போயிட்டார். கைஸ், ஒரு 3 நிமிஷம் இங்கே எதுவுமே இருக்காது. நம்ம டக்குன்னு மேப் வேறு ரொம்ப சின்னதாக, அதனால் ஈஸியாக இருக்கும் கிரைண்டப் பண்ண. இதோ பாருங்க, ஸ்டோர் கொடுத்துக்கலாம். இதெல்லாம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே ஒரு உல்ஃப் இருக்குது. நம்மளை 2 வாட்டி காலி பண்ணோம். அந்த உல்ஃபை கொண்டால் தான் நிறைய இது கிடைக்கிது. பாருங்கள், நமக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. வாவ், இதுக்குள்ளே ஒரு கோல் இருக்கும். சூப்பர். ஸ்கிராப் ஷீட் மெட்டல். சரி விடுங்க, இதை போய் வச்சுட்டு வரலாம் பொறுமையாக. இதுக்குள்ளே ஒரு ஸ்கிராப் மெட்டல். சூப்பர், இதை எடுத்துட்டோம். அது இல்லைன்னா என்ன, இதை எடுத்துட்டோம்ல. இதை இதுக்குள்ளே போட்டுடலாம். அன்ராக். இது ஸ்டோர், இதுவும் ஸ்டோர். கைஸ், டக்குன்னு போய்ட்டு அந்த மிஸ்ஸிங் கிட்லாம் அவனை பார்த்துக்கலாம் அப்புறமா. மேப்பை பெருசாக்கிட்டு யுவர் ஹங்கரி. இங்கே தான் எவ்வளோ இருக்கு. டக்குன்னு சாப்பிட்டு இந்த கோல் எடுத்து போட்டு ஃபுட்டு அவ்வளோதான். ஓகே கைஸ், இப்போ டக்குன்னு போகலாம். த மேப் ஹேட் க்ரோன் பிகர். உல்ஃப் பெல்ட் தேவை. ப்ரோ என்ன ப்ரோ, உல்ஃப் பெல்ட் தாங்க ப்ரோ. சீட்டிங். இங்கே நமக்கு ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சூப்பர், இது நமக்கு தேவைப்படும். ஓகே, இங்கே எனக்கு அவ்வளோவா எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். வாவ், குட். டேய், இது என்கிட்ட ஆல்ரெடி இருக்குடா. இதை வச்சு நோ யூஸ். பின்னாடி எதுவும் இருக்குது. நைட் இஸ் அப்ரோச்சிங். பார்த்துக்கலாம். இங்கே ஒரு போல்ட் இருக்குது. ஓகே, அதை அப்படியே ட்ராக் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம். நைட்டு அதுக்குள்ளே வந்துடுச்சா? என்னடா அது? ஸ்கிப். ஸ்டோர். இதை எடுத்துகிட்டு போய் இங்கே போட்டுடலாம். இந்த நைட் நமக்கு சேஃப்னு நினைக்கிறேன். நமக்கு இன்னும் 2 இது கிடச்சா ஓகே. ராகு பிரஞ்சம் இல்லை. ஓகே, நம்ம இது பெட்டை வாங்கி போட்டுடலாம். அது இதோ இங்கே போட்டுடலாம். அவ்வளோதாங்க. இன்னமே நமக்கு 4 டக்குன்னு ஏறும். அடுத்து என்ன பண்ணலாம்? இது வேஸ்ட்டு. ஃபார்ம் பிளாட் நிறைய இது வேஸ்ட்டு தான். இதோ இங்கே ஒன்று இருக்குது, மெட்டல். இது போட்டால் எவ்வளோ வரும்? 2 தானா? 1 போட்டால் 1 தான் வருமா? வெளில போகிறேன், என்ன ஆகும்னு தெரில, பார்த்துக்கலாம். அவ்வளோ ஆரமாக இருந்தால் சரி. எங்கே தான் போணுச்சு அந்த டீர்? பக்கத்தில் இருக்கிறத வெட்டுவோம். ஒன்றே ஒன்று எடுத்தால் போதும், அதுவே மற்றதெல்லாம் வந்துடுச்சு. கைஸ், நைட் நேரம் ரொம்ப கம்மி தான், அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா சைடுமே பார்க்கணும். நான் சொன்னேன்ல, நைட்டு 1 டே தான். அதாவது ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் தான். ஆனால் பகல் தான் அதிகம். நம்ம டக்குன்னு ஒரு இதுக்கு போகணும்.
சொன்னேன்ல பெட்டு வச்சதுனால நமக்கு 3 நாள் வரும்ன்ட்டு சொன்ன மாதிரி வந்துருச்சு. நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். இன்ஃபோ சம்திங் இன்னைக்கு நைட்டு தான் வருது அந்த டீர். இன்னைக்கு நைட்டு தான் வருதாடா, நான் இத்தனை நாள் வேஸ்ட் ஆக்கிட்டேனே. இல்லைங்க அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது இருக்கும். ஓ ப்ரோ சூப்பர். ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே எப்படி போகிறேன்? டெஸ்ட் இருக்கு, ஆனால் ஏதாவது பார்த்துருச்சுன்னா தான் டேஞ்சர். ஒரு பிரச்சனையும் இல்லை. மெடிக்கிட் வாவ் வாட் பியூட்டிஃபுல். இது ஆக்சுவலி உண்மையாகவே அதிசயம்தான். மெடிக்கிட் வர்றதுலாம் ரொம்ப கஷ்டம். ஸ்க்ராப் இருக்குது, ஆனால் இது எப்படி எடுத்துகிட்டு வெளில போகணுன்னு தெரில. ஸ்க்ராப் முக்கியமாக கோல் முக்கியமா? ஹேய் ஐயோ டேய் தம்பி, நீயா? நான் கூட ஆல்ஃபா உல்ஃபுன்னு நினச்சேன்டா. நீனா ஜுஜுப்பி. என்ன இன்னுமா வரான்? போயிட்டான். கைஸ் சூப்பர் கைஸ், நம்ம அந்த கிட்டு எங்கே இருக்கான்ங்கிற இடத்த பார்த்தாச்சு. நமக்கு இந்த வாட்டி கிட்டே தந்திருக்காங்க, ரொம்ப சூப்பர். கோல் போட்டாச்சு. இது என்னது? மெடிக்கிட் தானே. ஒரு ரிவால்வர் டேக். இப்போ நமக்கு தேவை வந்து இது 8 இருக்கா. நம்ம ஒரு காம்பஸ்ஸு, ஒரு சண்டியல் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். சண்டியலுங்க. ஓகே கைஸ். ஒரு நிமிஷம் தானா கைஸ்? இப்போ நம்ம அந்த கிட்ட வேற சேவ் பண்ணுமே, அது பிரச்சனையே இல்லை. வாங்க டக்குன்னு பார்த்துக்கலாம். ஒருத்தனை முடிப்போம். ஆல்ஃபா உல்ஃப் ஆல்ஃபா பெல்ட். ஒரு நிமிஷத்தில் என்னால் எல்லாத்தையும் முடிக்க முடியாது. என்ன ஆனால் ஒருத்தன் வாங்க வாழ்வு. சரி 2 வரீங்க. ஐயோ 2 வந்தால் காலி ஆகிடுவேன். தம்பி ஒருத்தனாக வந்தீங்கன்னா நல்லா. ஐயோ எவன்டா அவன் கடிக்கிறவன்? யூஆர் ஹங்கிரி. நோ வேறு எதுவும் இல்லை. டக்குன்னு போகிறோம். யூ வில் பி அட்டாக் tonight to return to your camp. ப்ரோ என்ன ப்ரோ இது? நீட்டு ப்ரோ. இப்போதைக்கு கைஸ் நமக்கு தேவையான எல்லாமே இங்கே இருக்குது. இப்போதைக்கு பிரச்சனை இல்லை. மிஸ்டீரியஸ் குரூப் ஸ்கிப்பு. நம்ம வர இப்போதைக்கு இந்த வாட்டி வரவங்க சேஃபாக தான் இருக்கும், பிரச்சனை இல்லை. நம்மளும் போகலாம், ஏன்னா இந்த வாட்டி டீர் வராது. நமக்கு அது நல்லது. டீர் நம்மளை எதுவும் பண்ணாது இந்த வாட்டி. அவனுங்க தான் காலி பண்ணிட்டு இருப்பானுங்க. நம்ம போயிட்டு அந்த வேணாம், எதுக்கு வம்பு. டெய்ரி என்னடா அதுக்கு ஆரஞ்சு இருந்துச்சு எனக்கு. ஸ்டோர் இன்னொருத்தன் இருப்பானே, இங்கே இருக்கான். இப்போ அவன்கிட்ட போனேன்னா காலி பண்ணிடுவான். ஐயோ கைஸ், நம்ம சுற்றிட்டு தான் இருக்கணும் போல. கொடுங்க, அவன் லேட்டாக தான் வருவான். இன்னைக்கு நைட்டு தான் டீர் எதுவும் பண்ணாது. அப்புறம் என்ன போகலாம். வாட்டர் டேங்க் கைஸ். ஆனால் இதை கேர்ஃபுல்லாக போகணும். மேலே செஸ்ட் இருக்கும், பார்த்து இந்நேரத்துக்கு வந்திருப்பேன். கல்டிஸ் ஃப்ளாஷ் லைட்டா சூப்பர். யாரா அவன்? ஏதோ குதிரை சத்தம் கேட்டுச்சு கைஸ், பார்த்தீங்களா? அதுக்குள்ளே ஓஹோ ஐயோ ஸ்டார்டர் ரெய்னிங். டே தம்பி, இது கொஞ்சம் உட்டு இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கணும் பார்க்கணும்.
அவனை கொண்டுடலாம். இதுங்க இந்த பொருள் ரொம்பவே தேவைப்படும். நம்ம கேம்ப் ஃபயர் அணையிறதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஐயோ உச்சலாம் போயிடுச்சு. இனிமேல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நம்மகிட்ட இருக்கிறது என்னது? எதுக்கு இதில் போகிறோம்? ஆஹா பாடிலாம் நல்லா எரியுது. ஃபுல் பெல்ட் இங்கே தான் நான் எங்கேயோ பார்த்தேன். இது இங்கே இருக்கு. இதை கொடுத்துட்டு போயிட்டு நம்ம நல்லதாக வாங்கிக்கலாம். ஸ்பியர் வேணுமா குட் ஷாட் வேணுமா? ஸ்பியர் நல்லா அடிக்கும். என்ன வாங்குறது? ஸ்பியரை எடுத்துப்போம். அந்த கிட்டை கூட ஈஸியாக காப்பாற்றலாம். ஒரு வீடு இருக்கும் கைஸ். அந்த வீட்டுக்கு போனோம்னா எவ்வளோ நேரம் பகல் இருக்குது? 1 நிமிஷம் இருக்கும். ஓகே மேப்பு செய்யணும். மேப்பு ஓகே கைஸ் மேப் செஞ்சாச்சு. கிட்டு இங்கே தான் பார்த்தேன். ஆல்ஃபா உல்ஃப் பெல்ட் 375. ஓகே இது இங்கே தான் இருக்கான். பார்த்துட்டேன். இதை வச்சு அடித்தா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இன்னும் 3 பேரா 4 பேரா? அடிச்சாச்சு. ஐயோ கைஸ் போச்சு 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 போச்சு. அவனை அப்புறமா பார்த்துக்கலாம். நாளைக்கு கண்டிப்பாக சேவ் பண்ணுறோம். இவன் ஒரு வாட்டி கடிச்சா அவ்வளோதான். டே போடாடி. போயிட்டான். ஃபஸ்ட்டு எடுத்து போடணும். எல்லாம் எடுத்து போட்டுடலாம். நம்மகிட்ட தான் ஃப்ளாஷ் லைட் இருக்குது. அது பார்த்துக்கலாம். பிரச்சனையே இல்லை. ஃப்ளாஷ் லைட் இதோ இங்கே அந்த ஸ்கிப் அவுல். ஐயோ கைஸ் ரொம்பவே டேஞ்சரானது. அவுல் வந்துடுச்சு. அவுல் நான் வெளில போனேன்னா காலி ஆகிடுவேன். பேக்கில் வர ஒன்றும் இல்லை. ஓகே 38 செகண்டா? அவ்வளோதான். ஸ்டோர் ஆன ஒரு கொஞ்சம் விலாகை மட்டும் இதில் போட்டு, ஒரு சில விலாகை இதில் போட்டுட்டு ஃபார்ம் பிளாட் அது செஞ்சிடலாமா? ஃபார்ம் பிளாட் சூப்பர் சூப்பர். டக்குன்னு போய்ட்டு அந்த தம்பியை போட்டுடலாம். அந்த தம்பி இங்கே தான் இந்த வாட்டி சேவ் பண்ணுறோம். டே 3 அந்த தம்பியை மட்டும் நம்ம இது பண்ணோம்னா நமக்கு டே நிறையாவே வரும். ஒரு செலவு இன்னும் ஒரே அடியில் சுற்றுறான். போட்டு ரெக்கி காய்ச்சிச்சு. வா 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 தம்பியை சேவ் பண்ண போகிறோம். நம்மளுக்கு தம்பியை விட செஸ்ட்டு தான் முக்கியம். ஸ்பியர் வாங்கினது நல்லதாக போச்சு கைஸ். யோசிச்சு ஃபியூயல் கான் ஹே ஓகே கிட் கமான்.
ட்ரால் எதாவது இருக்கா? ஓகே விடுங்க, சின்ன பையன்கிட்டேருந்து எதுவும் வாங்க வேணாம். நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். ஆனால் என்ன, நம்மளால் பொருள் கம்மியாக எடுத்துகிட்டு போக முடியும், அவ்வளோதான் வித்தியாசம். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ போய் எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே போட்டோன்னா அந்த சின்ன பையனும் ஹாப்பி ஆகிடுவான். ஒரு கிட்ட சேவ் பண்ணிவிடுவோம். ஃபியூவல் கேன் போட்டோம். கொஞ்சம் உட்காந்து இருங்க, கொஞ்சம் கொஞ்சமாக வுட்ஸ் தேவைப்படுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். இதான் மார்னிங் 1 நிமிஷம் இருக்குது. டக்குன்னு வைக்கணும். எனக்கு ஒரு ஐடியா. இந்த ஃபயர் குறைய நம்ம எடுத்து போட்டோம்னா பிளான் கொடுத்துரு. ஒரு செல்லு சேவ் பண்ணியாச்சு. இன்னும் 58 செகண்ட் இருக்குது. எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே கைஸ், இதை பிளான் பண்ணிடலாம் கைஸ். எப்படியும் இன்னொரு செகண்ட் கிட்டேயும் காப்பாற்றிடலாம். அவன் எங்கே இருக்கான்னு தெரியலையே. டைனோ கிட் அவன் வந்து இதை இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இருக்கான். நமக்கு இப்போ பிரச்சனை இல்லை. நைட்டு இன்னும் 15 செகண்ட்ஸ். இப்போ நம்ம போனால் டேஞ்சர். பேசாமல் ஏதாவது வீட்டுக்குள்ளே இருக்கும். ஏதாவது வீட்டுக்குள்ளே இருப்போம் கைஸ். நைட் ஆயிடுச்சா? ஹலோ கைஸ், நான் வேறு யாரு அண்ணா ஃபேவரட் பாய் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸோ யாருக்கும் எனக்கு தெரியும். ஏன்டா வளர்ற? நான் இங்கே வந்து கமெண்ட் பார்த்துட்டு இருக்கேன் கைஸ். கமெண்ட்ஸ் இவர் தான் படிப்பார். கைஸ் டே 12. எனக்கு என்னமோ இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வராது. டேய் கன்னு தந்ததுக்கப்புறம் தானடா ரைஃபிளாக தரீங்க. நான் கன்னை மட்டும் தர மாட்டேன். போச்சு. ஐயோ இன்னும் 1 நிமிஷம். எனக்கு இங்கே இருக்கிறதே சேஃப்னு தான் நினைக்கிறேன். 34 செகண்டுக்கு இங்கே கீழே போகவே கூடாது. இங்கே 2 பொருள் தான் வேல்யூபிளாக இருக்கும். எப்படியோ நம்மளுக்கு 64 சப்ஸ்கிரைபர் வந்துருச்சு கைஸ். எஸ் கைஸ், வெறும் 50 வீடியோஸ்க்கே 64 கமெண்ட். 50 செகண்ட் செத்துருவ மாட்டேங்குது. ஐயோ இங்கேயா போனேன், அவ்வளோதான் செத்துட்டோம். பண்ண முடியாது. என்கிட்ட மெடிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் பண்ண முடியாது. ஏன்? அது ரோபோட் கேட்கும். என்னடா அது? என்கிட்ட இருக்குடா மெடிக்கிட்டு. இருந்தாலும் பண்ண முடியாதுடா, ரோபோட் கேட்குதா? இங்கே இருக்கு பாரு மெடிக்கிட். இங்கே இருக்கு பாரு. அது நீ எடுக்கவே இல்லையே. அது இருந்தாலும் என்னால் பண்ண முடியாது. ஸோ 65 அண்ணா கைஸ் இது. சரி விடுங்க கைஸ். சரி விடுங்க கைஸ், அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை 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 ஃப்ரம் ஷார்க் பர்சன் தமிழ். பாய்.